என் பிரியமானவர்களுக்கு இன்றைய பதிவு. இந்த வாரம் சண்டே நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்? மட்டன் பிரியாணி. நம்ம குக்குடியோட வெட்டிங் பாய் பிரியாணி கிட்ட யூஸ் பண்ணி தான் நான் பிரியாணி பண்ணேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு தான் வந்து அந்த கிட்டில் இருக்க இதுவும் இருந்தது. ஸோ அதனால் நான் ஒரு 1/4 கிலோ மட்டன் வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணேன். கிட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா அரிசி, எண்ணெய், மசாலா எல்லாமே வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து அரிசி பார்த்திங்கன்னா ஒரு அழாக்கு அளவுக்கு தான் இருந்தது. ஒரு அழகுன்னு பார்த்திங்கன்னா 200 கிராம் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு தான் இருந்தது. அதோட கொஞ்சோண்டு ஒரு 10 அரிசி இருக்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ தனியாக அதை பிரிச்சுட்டு அளந்துட்டு நான் தனியாக ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி கட் பண்ணுற வேலை எந்த வேலையும் எதுவுமே கிடையாது. அதோட இந்த கிட்டு பிரியாணி கிட்டோட பார்த்திங்கன்னா சில மசாலாஸும் வாங்கியிருந்தேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுக்கா மசாலா, மெட்ராஸ் 65 மசாலான்னு சொல்லிட்டு சில மசாலாஸ் வாங்கியிருந்தேன். இன்னும் அதை ட்ரை பண்ணல. அதையும் ட்ரை பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா எவ்வளோண்டு இருந்துச்சு. நான் நினச்சேன் இவ்வளோண்டு எண்ணெய் இருக்கே எப்படி பார்த்தோன்னு பார்த்தேன். ஆனால் பெரிய பேக்கெட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா நிறைய எண்ணெயே இருந்தது. ஸோ மசாலாலாம் கிரேவிலாம் திறக்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த மசாலா ஃப்ளேவர்ஸ் வந்து நமக்கு பிரியாணி பண்ண அளவுக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக இது மாதிரி கிட்டெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸாக இருக்கும். சமைக்கவே தெரியாதவங்க இந்த கிட்டை வச்சு ஈஸியாக சமைச்சிடலாம். ஒன்றும் இல்லை, கேஸை பற்ற வச்சோமா, குக்கர் வச்சோமா, டக்குன்னு ப்ரொசீஜரை முடிச்சிடலாம். அந்த மசாலாலாம் போட்ட பிறகுனா நான் நல்லா வதக்கின பிறகு மட்டன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மட்டனையும் போட்டு நல்லா பெரட்டினேன். இப்போ மட்டன் மட்டும் சீக்கிரம் வேகாது இல்லை. சிக்கனாக நம்ம அப்படியே அரிசி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். மட்டனுக்காக நான் என்ன பண்ணேன், ஒரு 3 விசில் விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். அது 3 விசில் வந்து செட்டில்ட் ஆன பிறகு நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை போட்டுட்டு நல்லா கலரி விட்டேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். ஆக்சுவலாக அவங்களே வந்து தண்ணி அளவு கொடுத்துருந்தாங்க 1க்கு 1.5 மாதிரி. ஸோ அந்த மெஷர்மெண்ட்லேயே தான் நான் ஊற்றினேன். நல்லா அரிசியும் வெந்திருந்தது. ஏன்னா ரைஸும் அவங்களே தான் தந்தாங்க. ஸோ அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதையும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். போட்டுட்டு கரெக்டாக ஒரு விசில் வரும்போதே ஆஃப் பண்ணிட்டேன். நான் ஒரு 5 நிமிஷம் தம் போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா இறக்கணுன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி பல சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு வேறு லெவல் போங்க. நிஜமாலே இது ஒரு மஸ்ட் ட்ரை தான். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.